தத்துவ விளக்கமாக இருந்தாலும் சரி நல்லா புரிந்திருக்காங்க. ஆனா ஒரு சிறு முயற்சியை அவங்க விட்டுக்கிட்டேவும் இருக்காங்க. என்னன்னா இப்போ அது மாதிரி புரிந்தவர்கிட்ட மேடையை கொடுத்து மைக்கை கொடுத்து கொஞ்சம் பேசுவோம்னு சொன்னா மிக அழகா ஆழமா 1 மணி நேரத்துக்கு மேல அவங்களால பேச முடியும், ஃபீட்பேக் என்று சொல்லி கொடுக்க முடியும். ஆனா எங்க இன்னும் ஆழமா தன்னுடைய சிந்தனையை செலுத்தலை, முயற்சி எடுக்கலை அப்படின்னா அந்த உண்மையான நான் எது என்று விளக்கம் இருக்கு. உண்மையான நான் எது என்றும், அப்போ பொய்யான நான் அல்லது மாயோடு கூடிய நான், இப்போது இருக்கிற நான் எதுவென்றும் சிந்தித்து அறிந்து எப்படி மாயைக்கு உட்பட்ட நானிலிருந்து உண்மையான நானுக்கு திரும்புவது. மனம் திரும்புகள் சொன்னார், ஹவு டு ரிட்டர்ன், நம்முடைய உண்மையான வீட்டிற்கு எப்போது திரும்புவது. அந்த ஒரு சிந்தனையும் முயற்சியும் செயலுக்கு கொண்டு வரல. வந்திருந்தால், அந்த உணர்வை பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த தனி மனிதனுக்கும் சரி, அவன் சார்ந்து இருக்கிற குடும்பத்திற்கும் சரி எந்த விதமான குழப்பமும் இருக்க வாய்ப்பில்லை. அதுதான் மீண்டும் மீண்டும் ரமண மகர்ஷி சொல்லும் போது, நீ மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவன்கிட்ட போய் கேட்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, இறைவனை பற்றி, சமூகத்தை பற்றி எல்லாம் கேட்பாங்க. சமுதாயத்தில் எத்தனையோ பேர் துன்பப்படுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி விடுபட முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரே பதில் தான். கேள்விகள் பல பல அவற்றை வரும், ஆனால் அவருடைய பதில் ஒன்றே ஒன்று. என்ன அப்படின்னா, யாருக்குப்பா துன்பம்? எனக்கு. உனக்குன்னா உன் உடலுக்கா, உன் மனசுக்கா, உனக்கா? அப்படி ஒரு சின்ன குழப்பத்தை அவங்க உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவன் தெளிவடையும், துன்பம் யாருக்கு? இப்போ நாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம், பல விதத்துல நாம் துன்பப்படுகிறோம் என்று. எல்லாரும் 100க்கு 100 அன்பர்களும் துன்பத்துக்கு ஏதோ சில பல காரணங்களை சொல்லி ஆகினால் நான் துன்பப்படுகிறேன் என்று சொல்லுவார். அப்போ இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கும்போது கௌதம புத்தர் சொன்னது, ஆசைதான் எல்லா துன்பத்திற்கு காரணம். ஆகவே ஆசையை நீ எப்படியாவது போக்கிடு, ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்துடு. வள்ளுவரும் நிறைய பற்றற்ற நிலையை சொல்லியிருக்காங்க. நிறைய மகான்கள் பல கோணங்கள்ல துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு சூத்திரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரமணர் ஒரே ஒரு சூத்திரம், அவர் எதையுமே டிஸ்கஸ் பண்ணல. அவருக்கு தெரியாது என்பதல்ல, தேவையில்லாம ஏன் சுற்றி வளர்ச்சி இங்க வரணும், நேரடியாக மூக்க தொற்றலாமே அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாங்க, யாருக்கு துன்பம்? அப்போ துன்பப்படக்கூடியவர்கள் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஓரளவுக்கு வேதாத்திர கருத்துக்களுடைய அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொண்டு தற்சோதனை செய்து ஓரளவுக்கு இயற்கை விளக்கங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு தனியா உட்காந்து யாருக்கு துன்பம், எதனால் துன்பம் என்பது அல்ல, அது வேற கோணம். எனக்கு ஏன் துன்பம்னு கேட்டீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். அதுல இருந்து எவ்வாறு விடுபடுவது, அந்த சிக்கல்ல இருந்து எவ்வாறு விடுபடுவது போயிட்டே இருக்கும், சிரமமாகவும் இருக்கும். ஆனா ரமணன் யாருக்கு துன்பம் போய் உட்காந்து கேட்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தனியா உட்காந்து வீட்டுல கண்ணை மூடிட்டு துன்பம் யாருக்கு, உங்களுக்குள்ள நீங்க கேட்கணும் யாருக்கு. அது எப்படி கேட்கறது? வாயால கேட்கறது இல்லை, உள்ளுணர்வோடு ஆழ்ந்து சென்று யாருக்கு துன்பம்? பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வியாபாரம் சரியாகலை, அல்ல உடல்ல நோய் இருக்கு, அல்லது அவங்க என்கிட்ட பேசலை, சம்திங்களோ, யாருக்கு? நீ சரியா யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பதிலே வராது. ஏன்னா நன்னிஸ்னே பதில் சொல்றது அங்க யாருமே இல்லை, எனக்குன்னு சொல்றது யாருமே அங்க இல்லை. இதுதான் அதனுடைய ஒரு ரகசியமான விஷயம் அது. ஆனால் நீங்க நல்லா அமைதியா உட்காந்து கேட்கணும், யாருக்கு துன்பம்? அப்படியே இல்லை, உள்ளொடுங்கி போயிட்டு இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இருக்கு, யாருக்கு இந்த துன்பம்? இந்த உடலுக்கா, இந்த மனதிற்கா,
அல்லது உடலையும் மனதையும் சாராத வேற ஏதோ ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு விசாரணையோடு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் வராது. ஏனென்றால் அப்படி ஒரு துன்பப்படுவதற்கு ஒரு ஆள் இல்லவே இல்லை. இதான் மகரிஷியினுடைய பகவான் ரமணருடைய ஒரு உயர்ந்த அப்ரோச். ஈஸி, நான் ஈஸின்னு சொல்றதை விட மிக ஷார்ட்கட். நிறையெல்லாம் கற்றுக்க வேண்டியது இல்லை. இறைவன் இருக்கானா இல்லையா, அது தான் கவலை இல்லை. துன்பம் ஏன், அது எதனாலேயோ துன்பம். அதுக்கு ஒரு லிஸ்டே சொல்லுவோம். கர்மா, உங்களுக்கு கர்மா தெரியுமா ஒருத்தர், அது வந்து சஞ்சித பிராப்த கர்மங்களில் அப்படி என்னெல்லாமோ சொல்லி இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ நாம் ஓரளவுக்கு அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லையா. இன்னும் நம்ம காலத்தை வீணாக்காம நேரடியாக இந்த கேள்வி, யாருக்கு துன்பம் நீங்க கேட்க தெரியுமானா? உங்களுக்கு கேட்க தெரியும் கொஞ்சம். ஏன்னா இப்போ நீங்க வந்து சில விஷயங்களை புரிஞ்சிட்டீங்க. என்னன்னா, உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, அதெல்லாம் இயற்கை எனக்கு கொடுத்த கருவி, எனக்கு கொடுத்த கருவி. அப்படியான அந்த கருவியை உடையவன் யார்? இதெல்லாம் கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ நான் என் பங்குக்கு ரமணர் சொல்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது, அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நான் மகரிஷியினுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ரமணர் சொல்லக்கூடிய கருத்தை இணைத்து உங்களை எளிமைப்படுத்தி கொஞ்சம் விஷயங்களை சொல்றேன், புரியுது. இப்போ துன்பம்னு நினைக்கிறது ஒரு நினைப்பு தானே. அதாவது நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும், ஆனால் ஒரு வாரமாக பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ் வியாபாரம் சரியா இல்லை. அப்படி என்ன சொல்றது, போன வாட்டி ஏதோ சொல்லி அனுப்பிட்டோம், நாளைக்கு என்ன சொல்றது, மனசுல ஒரு சங்கடம் வருது. இல்லை வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், ஏதோ மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, மாமனார் உட்காந்துட்டு சங்கடப்படுறாரு, என்ன பண்றது. இப்படி சங்கடத்துக்கு எவ்வளவோ காரணம். இப்ப நீங்க நல்ல கவனிங்க. யாருக்கு சங்கடம் சொல்லும் போது எனக்கு சங்கடம்னு சொல்லுவோம். சார் எனக்கு சங்கடம், உனக்கு சங்கடம். இப்ப நீ யாருக்கு சங்கடம் உங்களுக்கு தேடி போறது ஒரு வகை. தேடுவதற்கு முன்பாக ஒரு விளக்கத்துக்கு, இப்போ எது துன்பப்படுகிறது அப்படின்னா, இப்ப இருக்கிற நான் எனக்கு தானே துன்பம், நானுக்கு துன்பம். இந்த நான் எது? இப்ப இருக்கிற நான், பிரசன்ட் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வினை பதிவுகள்னு சொல்றோமா இல்லையா. காலங்காலமா நம்ம எத்தனையோ ஜென்மாந்திரங்களை உடல் எடுத்து வந்திருக்கோம். மனித உடல், விலங்கின உடல், தாவர உடல், பல உடல் எடுத்து வந்திருக்கோம். ஒவ்வொரு உடலிலும் வாழும் போது பெற்ற வினை பதிவு கருத்தொடர் வழியாக இன்றைக்கு நம்மிடம் வந்திருக்கு. அதுதான் சஞ்சித கர்மம்னு சொல்றோம். வினைப்பதிவுனா என்ன? ஒரு செயலை செய்யறோம், அதனால வரக்கூடிய அனுபவங்கள் பதிவாகும். வினைப்பதிவுடைய விளக்கம், ஒரு புதுசாக யாரோ ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்காங்க, முதல் முறையா அந்த ஸ்வீட்டை பார்க்குறோம், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு, சாப்பிடுவது என்பது வினை. அங்க என்ன பதிவு? அந்த சுவை. நல்லா இருக்கேன், இது வரைக்கும் இந்த சுவை நான் அனுபவிச்சதே இல்லையே, ஒரு அனுபவம். அப்ப செயலும் அதனால வரக்கூடிய அனுபவமும் பதியும். இப்போ அனுபவம் பதியும், வினை போச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, அந்த அனுபவம் பதியும், எங்க கருவுல பதியும். இப்ப வினை பதிவு என்றால் அனுபவ பதிவுகள். நல்லா புரிஞ்சுக்கணும். வினைப்பதிவு சொல்லிட்டே இருக்காம அனுபவங்களின் பதிவு, வினையினால் வந்த அனுபவம் அது பதிஞ்சிருக்கு, நம்மிடம் பதிஞ்சிருக்கு. சரி, அப்போ எவ்வளவு பதிவுகள் அப்படின்னு காலங்காலமா நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா லட்சக்கணக்கான அனுபவங்கள் பதிவாயிருக்கு. ஆனால் சிந்திக்கிற போது லட்சக்கணக்கான அனுபவங்கள் அல்ல, 2 அனுபவங்கள். நீ எந்த வினை செய்தாலும் ஒண்ணு இன்பமான அனுபவம் வரும், அல்லது துன்ப அனுபவம் வரும். சரிதானே? ஒண்ணு இன்ப அனுபவம் அல்லது துன்ப அனுபவம். அனுபவத்தினுடைய இது வேறையா இருக்கலாம். நீங்க ஒரு நண்பர்கிட்ட பேசியிருக்கலாம், அந்த பேசிட்டு சண்டை வந்து அது துன்ப அனுபவமா வரலாம். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, இன்ப அனுபவம் வரலாம். அப்போ நீங்க தொடர்பு கொண்ட பொருட்கள் வேறு வேறு, நபர்கள் வேறு வேறு, ஒவ்வொரு காலகட்டம் வயது எல்லாம் வேறு வேறு. ஆனால் ரிசல்ட், விளைவு
ஒண்ணு இன்பம் அல்லது துன்பம். அப்ப ரெண்டே அனுபவங்கள் தான் நம்மிடம் பதிவா இருக்கு. சரிதானா? சரி, இப்போ யாரோ ஒரு இப்போ நான்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் இருக்கு பாருங்க, அதனால வரக்கூடிய எப்பவுமே அனுபவம் உள்ள இருந்தா அது நினைவு அலைகளாக வந்துகிட்டே இருக்கும். கடந்த கால அனுபவங்கள் எல்லாமே நினைவு அலைகள், அதுதான் எண்ணங்கள்னு சொல்றோம். எண்ணங்கள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன ரெக்கார்டு? இன்ப துன்ப அனுபவங்களினால் வரக்கூடிய நினைவு அலைகள் எண்ணங்களாக என்ன ஒரு பர்டிகுலர் தாட் வரும். அது கவனிச்சீங்கன்னா 10 வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய நெருங்கிய உறவினர் நம்மளை அவமானப்படுத்துறது ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு துன்ப அனுபவம். ஆனா அதனால என்ன ஆகும்? அந்த காட்சிகள் எல்லாம் வரும். அந்த திருவண்ண வீட்டில் அப்படி அவமானப்படுத்தி பேசினது, அன்னைக்கு எல்லாரும் பார்த்து சிரிச்சது எல்லாமே வரும், காட்சியாக வரும். எண்ணங்களும் காட்சியும். இப்படி பார்த்தீங்கன்னா காலை விழித்திலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் இந்த மாதிரி எண்ண அலைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ண அலைகளின் தொடர் ஓட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் நான் என்ற ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கு. இப்ப இருக்கிற நான் எண்ணங்களின் தொடர் ஓட்டத்தினால் ஏற்பட்ட உண்மையில் இல்லாத ஒரு நான். அந்த நானுக்கு தான் வலிக்குது. ஏன்? பழைய அனுபவம். இப்போ அவனை நினைக்கிறோம், 10 வருஷத்துக்கு தான் நடந்த விஷயம், இன்னைக்கு அவனை நினைக்கிறோம், பழையபடி துன்பப்படுறோம். ஏன்னா அன்னைக்கு துன்பப்பட்டோமா இல்லையா? அப்ப இந்த அனுபவம் எழுச்சி அடையுது. துன்பம் அல்லது இன்பம். இந்த எழுச்சியை தான் எழுவாய் என்று சொல்லும். எதனுடைய எழுவாய்? அனுபவங்களின் எழுச்சி எழுவாய். எழுவாய்க்கு என்ன? நான். நீங்க தமிழ் இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்க. நான் என்றால் எழுவாய். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட் படிச்சிருக்கோமா இல்லையா? எழுவாய், செயற்படும் பொருள், பயனிலை. இப்ப எது எழுது? நான் எழலை, அனுபவம் எழுது. ஏன்னா பழைய அனுபவம் நினைவுக்கு வருது. ஏதோ ஒரு காரணத்தினால வெளியிலிருந்து ஒரு தூண்டல் வருது, பழைய அனுபவம் அப்படியே எழுது, எண்ணங்களாக எழுது. என்னவாக எழுது? எண்ணங்களாக. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நானை சேர்த்துக்கிட்டோம். ஆனா உண்மையில நான் அல்ல. அனுபவங்களின் எழுச்சி, அது துன்பமோ இன்பமோ. அப்ப இந்த இன்ப துன்ப அனுபவங்களின் எழுச்சியே நானாக வரும். உண்மையிலே துன்பமும் இன்பமும் இல்லை, அது அனுபவங்களின் எழுச்சி. இதை நீங்க கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு ஏன் இப்போ துன்பப்படுறோம்? ஒருவேளை அன்னைக்கு அந்த இடத்துல துன்பப்பட்டிருக்கலாம். இல்லை இன்னைக்கு நடக்குது, ஒரு கல்யாணம் விட்டு போறீங்க, உங்க சொந்தக்காரங்க ஏதாவது திட்டுறாங்க, உங்களுக்கு சங்கடம் வரும். அந்த மொமெண்ட், தட் மொமெண்ட் சங்கடம் வரும். ஓகே, அது அக்செப்டட். துன்பம் வந்து இப்போ தனியா உட்காந்து சிந்திக்கிறேன். ஆனாலும் ஒரு பேசிட்டாரு. இப்போ என்ன? அது கடந்த காலம் ஆயிடுச்சு. காலையில் பேசுறாங்க, மாலையில் சிந்திக்கிறோம், கடந்த காலம் ஆகி போச்சு. இப்போ எதுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஹர்ட் ஆகல, உங்களுடைய அனுபவங்கள், இந்த இன்ப துன்ப அனுபவங்களோட கூடிய எண்ணெய் எழுச்சி இருக்கு இல்லையா, மனம், அதுக்கு ஒரு ஹர்ட் ஆகுது. உண்மையிலேயே நமக்கு ஹர்ட் ஆகாது. இதை இன்னும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரமணர் அந்த உதாரணத்தை சொல்றார். இப்போ சினிமா தியேட்டருக்கு போறீங்க, சினிமா பார்க்க போறீங்க. இப்போ ஸ்க்ரீனில் படம் ஓடுது, நல்ல ஹெவி ரெயின், மழை பெய்யறது மாதிரி ஒரு காட்சி. ஹீரோயின்லாம் டான்ஸ் ஆடிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காட்சியை பார்க்குறீங்க. இன்னொரு இடத்துல ஒருத்தரை கொலை செய்யறது மாதிரி காட்சியை பார்க்குறீங்க, அல்லது நெருப்பு பற்றியது மாதிரி காட்சியை பார்க்குறீங்க, ஒரு காதல் காட்சியை பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. என்னென்ன காட்சிகளை பார்க்குறோமோ அதுக்கு தக்கவாறு நம்முடைய உணர்ச்சி தூண்டப்பட்டு இன்பமாகவோ துன்பமாகவோ அச்சமாகவோ கவலையாகவோ எழுச்சி பெறுமோ பெறாதா? பெறும். ஏன்னா அலையக்க தத்துவப்படி எது மோதுதோ, எதை நாம் சந்திக்கிறோமோ அதுவாக ஒரு மாற்றம் நிகழ்ந்து பாருங்க. அந்த மாற்றம் இன்பமாகவோ துன்பமாகவோ அங்கே அமையுது. ஆனால் அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன், அது அப்படியே இருக்கும். நெருப்பு காட்சி வந்தது, ஸ்க்ரீன் நெருப்பு பற்றி எரியாது. மழை காட்சி வந்தது, ஸ்க்ரீன் நனையாது. அப்புறம் கொலை செய்யற மாதிரி வந்தது, ஸ்க்ரீன் கிளியாது.
ஒன்று படம் இடைவேளை வந்துருச்சு, ஒயிட் ஸ்க்ரீன். இப்போ அங்கே ஸ்க்ரீன் என்ன பண்ணியிருக்கு, இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை பிரதிபலிச்சிருக்கே தவிர அந்த ஸ்க்ரீனுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. நல்லா அப்படியே செஞ்சுப்பார். அது மாதிரி வெளியிலிருந்து அலை வருது, அந்த அலையினுடைய தன்மை இன்பத்தோடு கூடிய தன்மையாகவும் இருக்கலாம், துன்பத்தோடு கூடிய தன்மையாக இருக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அலை இயக்கத்தில் பஞ்சதன் மாத்திரை சொல்லியிருக்கிறேன். கோயில் மணி அடிக்கிறாங்க, ஓசை வருது, ஆனால் ஓசை வரலை, ஓசையை உள்ளார்த்தமாக கொண்டு அலைதான் வருது. இங்கே வந்து மோதும் போது உள்ள இருக்கிற ஓசை, ஒரு யூனிட்ல போன ஓசை எழுச்சி பெறுது. அந்த எழுச்சியை தான் உணர்வுன்னு சொல்றோம். அந்த உணர்வை அடிப்படையாக கொண்டு நான் கேட்டேன் என்று சேர்த்துக்கிறோம். நான் வந்துருச்சு, இப்போ உணர்வு தான் இருக்குது, அந்த உணர்வு நானாகுது. அதே மாதிரி ஒருத்தர் திட்டுறாரு, சப்தம் காதுல மோதுது, அவர் என்ன சொல்லி திட்டுனாரோ அதுவாக பழைய அனுபவம் ஏற்கனவே திட்டு வாங்கி அவமானப்பட்டதுலாம் இருக்கு. அந்த பழைய அனுபவம் தூண்டப்பட்டு அங்க எழுச்சி பெறுது, அது துன்பமான. ஆனால் அந்த எழுச்சி பெற்றது நான் அல்ல, உணர்வு. ஏற்கனவே அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு, அது தூண்டப்பட்டு அந்த உணர்வு எழுச்சி பெறுது நான் என்கிற எண்ணத்தோடு. அது வந்து போலியான நான். உண்மையான நான் என்பது அந்த ஸ்கிரீன் மாதிரி, ஒயிட் ஸ்கிரீன்ல எப்படி பாதிப்பு இல்லையோ அதே மாதிரி இந்த ஆன்மாவிற்கு பாதிப்பு இல்லை. நாம் அதை எடுக்கிறோம். ஒரு நாய் குலைச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணுவோம், குலைச்சு போட்டு, அதனால ஒரு ஹர்ட் நம்ம ஒருத்தருப்போம் இல்லை. ஆனால் அதே வீட்டில் இன்னொருத்தர், அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் அல்ல நண்பர் கோவம் ஒருபடி சத்தம் போட்ட உடனே நம்ம கோவம் வந்துடுது. ஆனால் நாய் குலைச்சா கோவம் வருது. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் நம்மளை பார்த்து குலைக்குது, இவரும் அது மாதிரி தான். அப்போ ஏன் கோபம் வருது அப்படின்னா, ஏற்கனவே உள்ள அனுபவ பதிவு, வினையால் ஏற்பட்ட அனுபவ பதிவு தூண்டப்படும் போது அந்த பதிவு தான் எழுச்சி பெறுது, நான் அல்ல. பதிவு எழுச்சி பெறும்போது எனக்கு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறது. பதிவு எப்படி நானாக இருக்க முடியும்? என்னிடம் பதிவு விழுந்திருக்கு, ஆனா நான் பதிவு அல்ல. ஒயிட் ஸ்கிரீன்ல வந்து நெருப்பு பற்றி எரியுமா காட்சி தெரியுது, ஆனா நெருப்பு பற்றி எரியல. ஏன்னா அது ஒரு ஷேடோ. இங்க இருந்து வெளியில இருந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு சீனை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப அந்த ரிஃப்ளெக்ட் பண்ண ஊடகம்ங்கிற ஸ்கிரீன் இருக்கு, அதுக்கு பாதிப்பு இல்லை, ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நான் இருக்கிறேன் ஆன்மா, ஒயிட் ஸ்கிரீன். என்னிடம் பதிவும் இருக்கு. என்ன பதிவு? கடந்த கால வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்ப அனுபவங்களின் பதிவு இருக்கு. இப்ப வெளியில இருந்து இன்பமோ துன்பமோ உடைய காந்த அலை வந்து மோதுது, இந்த அனுபவம் தூண்டப்பட்டு எழுச்சி பெறுது. எழுச்சி பெற்று ஒரு துன்பமா அது ஒரு இன்பமா உள்ளுக்கு காட்டுது. அப்ப எனக்கு துன்பம்னு சொல்றோம். நான் யாரு? ஒயிட் ஸ்கிரீன். எனக்கு உண்மையிலே துன்பம் கிடையாது, என்னுடைய அனுபவ பதிவு எழுச்சி பெறுது, அதுக்குதான் துன்பம். அது துன்பம்னு நினைக்குது, எண்ணங்களின் ஓட்டம். இது கொஞ்சம் நீங்க சிலவங்களுக்கு கப்புன்னு புரிஞ்சிருக்கலாம், சிலவங்களுக்கு புரிய கஷ்டம். ஆனா திருப்பி திருப்பி இதை கேட்கணும். ஏன்னா இன்னும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, தூக்கத்துல கனவு காண்றோம், காலையில் விழித்ததும் அதை கனவுன்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுறோம். இன்னைக்கு அது மாதிரி ஏதோ ஒரு இன்பத்துக்கோ துன்பத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இன்னைக்கு துன்பப்படுறோம். கனவு காணும்போது எப்படி துன்பப்படுறோமோ அல்லது இன்பமா இருக்கும். கனவு காணும்போது ஒரு இன்பத்துக்குரிய கனவு கண்டீங்கன்னா அந்த கனவு காணும் போது இன்பமா இருக்கும். நான் கனவு காணுவேன் நீங்க கேட்க மாட்டேங்காது, நல்லா இன்பமா இருக்கும். துன்பமா இருந்தா துன்பமா இருக்கும். விழித்ததும் பாக்குறீங்க, போச்சு, இன்பம் இல்லை துன்பம், யூ ஜஸ்ட் இக்னோர் இட். அதே மாதிரி இப்போ நடக்கல, இன்பம் துன்பம் சொல்லிட்டே இருக்குமே, அதை பாருங்க. நீங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது இன்பமா இருந்தது, அடுத்த வாரம் இன்பமா இருக்காது, துன்பமா இருக்கு துன்பமா இருக்காது, கடந்து போறோம். எப்படி கனவுல இருந்து கடந்து விழிப்பு நிலைக்கு வந்ததும் கடந்ததை அலட்சியப்படுத்துகிறோமோ, அதுபோல இன்று நடக்கிற இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளும் கடந்து போகும். 4 நாள் போன பிறகு இக்னோர் பண்ணு, உண்டா இல்லையா? எல்லாமே அப்போ கனவு
விழிப்பு நிலை, பகல்ல விழிக்கும்போது வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே எனக்கு இல்லை. எதற்கு? என்னுடைய வினையினால் வந்த அனுபவ பதிவுகளின் எழுச்சிதான் இன்ப துன்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்படியானால் உண்மையிலே எது நான்? இது நான் அல்ல. இப்ப எழுச்சி பெற்றிருக்க எழுவாய் சப்ஜெக்ட், நான் என்கிற எழுவாய், அது நான் அல்ல. எதனுடைய எழுவாய்? வினையினால் வந்த அனுபவ பதிவான இன்ப துன்ப அனுபவங்களின் எழுச்சி. என்னுடைய எழுச்சியில் நம்ம என்ன சொல்றோம்? நான், எனக்கு துன்பமா இருக்கு, எனக்கு இன்பமா இருக்கு. அந்த எனக்கு வருதுங்க. இங்கதான் இதான் மயக்கம், மருள், அறியாமை. இப்போ இதை வச்சுட்டு அப்படியானா உண்மையான நான் அந்த ஒயிட் ஸ்கிரீன் எப்படி இருக்கு? அதை கட்டாயம் அதை விளக்கத்துல சொல்ல முடியாது. ஒயிட் ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த பாதிப்புக்கு உட்படாத ஒரு அன்டிஸ்டர்ப்டு பினாமினா உள்ள இருக்கு. அது எதுங்கிறத விளக்கமா சொல்ல முடியாது. அது உணரதான் முடியும். இது வரைக்கும் தான் விளக்கம். இது வரைக்கும் இப்ப இருக்கிற நான், துன்பப்படுகிற நான் இருக்கு, அது அந்த நானுக்கல்ல துன்பம். ஏற்கனவே இருந்த துன்ப அனுபவம் தூண்டப்படுது. அந்த அனுபவம் தான் எழுச்சி பெறுது. அனுபவம் வேற, அனுபவிக்கிற வேற. அப்படிதானே? இப்ப அனுபவிக்கிறவன் எழுச்சி பெறுகிறானா, அனுபவம் எழுச்சி பெறுகிறதா? அனுபவம். அப்ப யாருக்கு இந்த அனுபவம் அப்படின்னு யாரும் இல்லை. இன்னும் சொன்னா பாதிப்பு இல்லாத ஒன்று இருக்கு, உண்மையான நான். அதை உணர்ந்துதான் அறிய முடியுமே தவிர விளக்கத்தால இது நான் சொன்னேன். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தற்சோதனை. ஏன்னா மகிழ்ச்சி தத்துவத்துல கூட இந்த 4 தற்சோதனை சொல்லிடுவார். முதல் என்ன மாறாது, ஆசை சிரமத்தல், சிறந்தவற்றல், கவலை ஒழித்தல். 4 இது மனதுக்கு சுத்தமா. அப்புறம் நான் யார் தற்சோதனையில வச்சிருக்கேன். உண்மையில் எது நான்? உண்மையில எது நான் தெரியறதுக்கு முன்னாடி பொய்யாக இருக்கிற நான் எது? இந்த நான். எண்ணங்கள், ஆசைக்குரிய எண்ணங்கள், சிரத்தோடு கூடிய எண்ணங்கள், கவலையோடு கூடிய எண்ணங்கள். இந்த 4 எண்ணங்களும் நான் அல்ல. அப்ப இந்த தற்சோதனையை நம்ம ஆழ்ந்து சேரப்போது நீங்க சிந்திச்சீங்கன்னா இந்த துன்பங்கள் எனக்கு இல்லை. அப்ப யாருக்கு? உண்மையான நான் யார்? அங்க போகுது 5வது தற்சோதனை. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர, சாமிஜியினுடைய தற்சோதனையில ஹைஃபைன்னு சொன்னா நான் யார்? அதுக்கு முன்னாடி எது நான் இல்லை? எண்ணங்களால் எழுந்த நான் அல்ல. இதை ஒரு இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மீண்டும் சொல்றத. ஒரு புத்தகத்துல படிச்சது. திருவிழா காலங்களில் போனீங்கன்னாக்கா நிறைய சீரியல் லேம்ப்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் நிறைய படங்கள்லாம் இருக்கும். உதாரணமாக ஒரு வண்டி சக்கரம்னு வைங்களேன். ஒரு சக்கரம் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் வண்டி சக்கரம் சுற்றுற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு தாமரை பூ பூக்கிறது மாதிரி இருக்கும், அதில் சரஸ்வதி வீணை படிச்சுட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கும். பல மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அதை நல்லா கவனிச்சிங்கன்னா உண்மையிலேயே அங்கே வண்டி சக்கரம் இல்லை. ஆனால் ஒரு சக்கரம் சுடலது போல காட்சி அளிக்கும். ஏன்? வரிசையாக பல்ப் அடிக்கிறதா. ஒரு பல்பு எரியும், அது எரிஞ்சு அணையுது பாருங்க. அது அணைவதுக்கு முன்னாடி அணைய போது முன்னாடி இன்னொன்று எரிய பக்கத்துல உள்ளது எரியும். அதுவும் பழையபடி அணைய போகும்போது அடுத்தது எரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் அங்கே பண்ணியிருப்பாங்க. அப்போ இது எரிஞ்சு அணையுது, அணையதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ளது எரியுது. அப்போ ஒரு பாயிண்ட் தள்ளி போகுது. இப்படி தொடர்ந்து வரும்போது ஒரு சக்கரம் சுத்துறது போல தெரியும். ஆனா நீங்க பின்னாடி எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சிலிண்டர் ஓடிட்டு இருக்கும், அதுலதான் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலிண்டரை ஸ்லோ டவுன் பண்ணீங்கன்னா, அதனுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இங்க என்ன ஆகும்? இந்த பல்பு அணைஞ்சு ஒரு கண்ணுமிக்க நேரம் தாண்டி தான் பக்கத்தில் உள்ளது எரியும். அப்போ உங்க கண்ணுக்கு என்ன தெரியும்? பல்பு எரிஞ்சு அணைஞ்சு போற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும், சக்கரம் ஓடாது. இது எதை பொறுத்து? உங்க பின்னாடி இருக்கிற சிலிண்டருடைய வேகத்தை பொறுத்து. அதே மாதிரி நம்ம மனசுல பல எண்ணங்கள், பல பல்புகள்னு சொன்ன மாதிரி பல எண்ணங்கள். ஒரு எண்ணம் விழுதுக்கு முன்னாடி அடுத்த எண்ணம் சேர்ந்து தொடர் எண்ண ஓட்டம்னு சொல்லுவாங்க. எண்ணங்களின் தொடர் ஓட்டம்.
அப்படி தொடர்ந்து எண்ணங்கள் ஓடும்போது, எப்படி பல்பு தொடர்ந்து ஓடும்போது இல்லாத ஒரு சக்கரம் இருப்பது போல தெரியுதோ, அதுபோல எண்ணங்களின் தொடர் ஓட்டத்தினால இல்லாத ஒரு நான் வருது. அப்போ இல்லாத ஒரு நான், அந்த நானை இல்லாம ஆக்குறது எப்படின்னா, எப்படி அந்த வண்டி சக்கரத்தை வேகத்தை குறைக்க குறைக்க இங்க எரியிற அந்த வேகம் குறையுதோ, ஓட்டம் குறையுதோ, அது மாதிரி எண்ணங்களின் வேகமும் எண்ணிக்கையும் குறைய குறைய நீங்க ஒரு புதுசா ஒன்ன பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் எதை பார்த்தீங்க? எண்ணங்களின் தொடர் ஓட்டத்தினால எழுந்த ஒரு இல்லாத நானே அடிப்படையாக கொண்டு இந்த உலகம் பார்க்குறீங்க, சிந்திக்கிறீங்க, வாழ்றீங்க. எது பார்க்குது? இல்லாத நான். எது சிந்திக்குது? இல்லாத நான். எது வாழுது? இல்லாத நான். என்ன சார் பார்க்குது? ஒரு இல்லாத ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு. தப்பு. பெரிய மாயை. இலூஷன்லயே தி கிரேட்டஸ்ட் இலூஷன் இந்த வாழ்வு தான், திஸ் லைஃப். அப்போ எண்ணங்களின் தொடர் ஓட்ட வேகமும் எண்ணங்களின் எண்ணிக்கையும் குறைய குறைய ஒரு புதிய பரிமாணத்துக்குள் நீங்கள் நுழைவதை தவத்தில் அறியலாம். இதுக்காகத்தான் நான் என்ன பண்ண, உங்களுக்கு இந்த சும்மா இருக்கிற ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். நிறைய நேரம் சும்மா இருக்க முடியாது, வேண்டாம். ஒரு செகண்ட்ஸ், ஒரு 5 வினாடிகள், ஜஸ்ட் 1 2 3 4 5 கவுண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம்? அவ்வளவு நேரம் பழகுறதுக்கு. இப்படி பழகும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? எண்ணங்களை தொடர் ஓட்ட வேகத்தில் நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் பண்றீங்க. ஆரம்பத்தில் கடினம், பட் பழக பழக நீங்க அப்படி எண்ணங்கள் வந்தாலும் கூட ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில ஒரு சிறு வெளி உருவாகும். இடைவெளி, ஒரு டைம் ஸ்பேஸ், கால இடைவெளி. ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு அந்த கால இடைவெளியை உங்க உணர்வு பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படியே பழகுறீங்க. ஒரு 6 மாசம் ஆச்சு. கண்ணமுடி அப்படியே சும்மா இருக்கிறீங்க. 5 நிமிஷம், 3 நிமிஷம், ஏன் 2 நிமிஷம்லாம் அப்படியே எண்ணங்களே எல்லாம் ஓய்வுங்க. அங்க என்ன இருக்கு? உங்க அனுபவத்துல ஒண்ணுமே இல்லை. அனுபவம் இருக்கு, எதையும் அனுபவிக்கல. நல்ல வேடுக்கு வந்து there is no object, there is no object. எதுவும் இல்லை, ஆனா அனுபவம் இருக்கு. என்ன அனுபவம்? எதுவும் இல்லை. அந்த அனுபவம் யாருக்கு? எனக்குன்னு சொல்லுது. நானும் இருக்க மாட்டேன். எழுவாய் இருக்காது, செயல்படும் பொருள் இருக்காது. பயன் நிலை, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மட்டும். இல்லைங்கிற எதுவுமே இல்லை. அனுபவிக்கிறவனும் இல்லை, அனுபவம் மட்டும். என்ன அனுபவம்? இல்லைங்கிற அனுபவம். A state of nothingness. இந்த அனுபவம் வர வரத்தான் புதிய அனுபவம். இது வரைக்கும் இன்ப துன்ப அனுபவம் உள்ள கிடக்கு, நான் சொல்றேன்ல. இப்ப அதுக்கு மேல புதிய அனுபவம், இல்லைன்னு ஒரு அனுபவம். A state of nothingness. இந்த அனுபவம் வேறு ஒன்ற பழகுடி வழியில வாருங்க. முன்னாடி துன்பப்பட்டீங்க சில விஷயங்கள், அதே விஷயம் நடக்கு, நீங்க துன்பப்பட மாட்டீங்க. முன்னாடி ஏன் துன்பப்பட்டீங்க? துன்ப அனுபவத்தை அது தூண்டிச்சுது, அது எழுந்தது. இப்போ எதுவும் இல்லைங்கிற அனுபவம் வந்து போச்சா? எது தூண்டினாலும் நோ ரிஃப்ளெக்ஷன், நோ ரியாக்ஷன். நீங்க செய்யல, ஆகாதது. ஏன்னா புதிய அனுபவம் மேலெடுக்கு பதிவாக உங்களுடைய அனுபவம் தான் இல்லாதது அனுபவிச்சுட்டே. அனுபவம் இருக்கு, யாருக்கு? யாருக்கும் இல்லை. எதனாலும் இல்லை, அனுபவம் மட்டும் இருக்கு. அது மாதிரி வெளியிருந்து ஒரு துன்ப அனுபவம் அடிக்கிறாங்க, அடிக்குது, அனுபவம் தான். ஆனால் அதை அலட்சியப்படுத்துவோம். அடிச்சோன்னு ஒன்றும் சொல்ல மாட்டோம், அலட்சியப்படுத்து. ஸ்கிரீன் மாதிரி நெருப்பு வருது மாதிரி ஸ்கிரீன் வருது, நெருப்பு பற்றி எரியாது. மழை பெய்யுறது மாதிரி ஸ்கிரீன் இருக்கு, நனையாது. அதே மாதிரி இன்ப துன்ப அனுபவங்கள் வெளியில் நிறைய வரும், ஆனால் இன்பமும் படாது, துன்பமும் படாது. சும்மா இதுதாங்க ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய இதுதான். எனக்கு உண்மையில் இன்பம் துன்பம் கிடையாது. வெளியில நடக்குது என்னலாம்,
நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? ஏன் அனுபவம் ஒன்றும் இல்லை. அவங்க அப்படி பேசுகிறாங்க, அவங்க ஏதோ ஒரு கஷ்டம் திட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு நல்லது புகழ்கிறாங்க. சார் உங்களால் தான் எனக்கு எல்லாம் ஆகிப்போச்சு, சரி. அதனால் ஒன்றும் புகழ்ச்சிக்கும் அடிமை இல்லை, இகழ்ச்சிக்கும் சங்கடம் இல்லை, காரியங்கள் நடக்குது. உண்மையில் துன்பம்னு ஒன்று ரெண்டு எனக்கு இருக்கு, அது எல்லாருக்கும் இருக்கு. அது எனக்குன்னு சொல்றதை விட என் உடலுக்கு பசிக்குது. ஏன்னா உடல் ஒரு கருவி, அது இயங்கிக்கிட்டே இருக்குது, சதா இயங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு சக்தி வேணும். இப்போ சக்தி குறைஞ்சிருச்சு, 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடுச்சா, இப்போ உடனே அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அது எப்படி சொல்லும்? அதனுடைய மொழி என்ன? பசி. பசிங்கிற மொழியின் மூலமா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பா, சக்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்லு. அது துன்பம். சாப்பாடு உடனே கொடுக்கலன்னா பசி ஒரு துன்பம். ஒன்றுக்கு போகணும், ரெண்டுக்கு போகணும், அங்கேயும் பார்க்குறோம், இடம் கிடைக்கல, அடக்கி வச்சிருக்கிறோம், துன்பம். குளிருது, போர்வை இல்லை, துன்பம். இதெல்லாம் மிக மிக இயற்கையாக உடலுக்குரிய துன்பம். ஆனால் மனதிற்குரிய வேதனைன்னு சொல்றமே, அது முழுக்க முழுக்க இல்யூஷன் கிடையாது. ஏன்னா மனம் என்பதே மாயை. இன்ப துன்ப அனுபவங்களின் எழுச்சி தானே மனம். என்னுடைய எழுச்சி அல்ல மனம். என்னுள் பதிவான இன்ப துன்ப அனுபவங்களின் எழுச்சி மனம். அந்த மனம் வேதனைப்படுது. ஆனா நான் மனம் அல்ல. இங்கதான் பிரிக்கிறோம். நான் உடல் அல்ல, மனம் அல்ல. ஆனால் உடலில் இருக்கிறேன். நல்லா பாருங்க, உடலில வியாபித்து இருக்கிறேன். அதான் உடல் அடிச்சா எனக்கு வலிக்குது. மனம் என்பதோ நான் வியாபித்து இருக்கல மனதுல. அது ஒரு எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன், ஞாபகத்துக்கு வருது. நான் பக்கத்துல விளக்கு இருக்கு, தீபம். தீபத்துல இருந்து அப்படியே வெளிச்சம் வருது. நீங்க எல்லாரும் எக்ஸாம்பிள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குத்து விளக்கு, அதில் எண்ணெய் விட்டுருக்கோம், பச்சை திரி போட்டிருக்கோம், தீபமும் ஏற்றிட்டோம். இப்போ நம்ம விளக்கு எரியுதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு கேள்விக்கு, உண்மையில எது எரியுது? திரியா? அப்படி நல்ல ஆராய்ச்சி பண்ணா எண்ணெய் திரியின் மூலமாக தீபமாக எழுச்சி பெற்று வெளிச்சமாக வெளியேறு. இவ்வளவு நடக்கும். எண்ணெய் திரியின் மூலமா தீபமாக எழுச்சி பெற்று வெளிச்சமா செலவாகுது. இதுதானே? இப்போ அந்த எண்ணெய் தான் உயிர் சக்தி. நல்லா வச்சிருக்க, எண்ணெய் தான் உயிர் சக்தி. இப்போ தீபம் சொல்லக்கூடியது என்னன்னா மனசு. அது வெளியில போகுது, படற்கை. எப்படி? வெளிச்சம் போனா எதுலாம் போய் படுதோ அதெல்லாம் இருக்குன்னு காட்டும். அதெல்லாம் வெளிச்சத்தினுடைய இது. தீபத்திலிருந்து படற்கை நிலை எழுதுகிற வெளிச்சம் எதுல மோதுதோ அது இருக்கிறத காட்டும். அது மாதிரி உயிர் சக்தி சுழன்று ஓடுறதுனால ஒரு உணர்வு தட்டுது. உணர்வு, அந்த உணர்வு மனமாக எழுச்சி பெற்று தீபமாக எழுச்சி பெற்று வெளியில போகுது. எங்கெல்லாம் போய் மோதுதோ, எதுல மோதிச்சோ, இன்பத்துல மோதுனா இன்ப உணர்வு, துன்பத்துல மோதுனா துன்ப உணர்வு. இதுதான் நான் எனக்கு இன்பம் எனக்கு துன்பம்னு சொல்றோம். இது இந்த ஒரு உடல் என்கிற கருவிக்குள்ளாக பரிணாமத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ரொபாட்ல நடக்கிறது மாதிரி. ஒரு ரொபாட் அது என்னென்ன ஃபீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். அது வேலையும் போய் தெரியாது, கிளையும் போய் தெரியாது. அப்புறம் இங்க என்னென்ன ஃபீட் பண்ணிருக்கு, அதான் நினைப்பது, அனுபவங்கள். அதுக்கு தக்கவாறு இது எழுச்சி பெறும், செயல்படும், துன்பமோ இன்பமோ சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா டீப்பா போனீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த உண்மையான ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. பாதிப்பு கிடையாது மட்டும் இல்லை, அது இந்த உடலுக்குள்ள எல்லை கட்டியதும் இல்லை. ஏதோ ஒண்ணு பாக்குறீங்களா அனுபவத்துல, அதுக்கு உருவம் இல்லை, எந்த நிகழ்ச்சியும் அங்க இல்லை. ஆனா ஒரு உணர்வு இருக்கு, அது எல்லையற்றது. இந்த உடலுக்கு உள்ளாகி இருக்கு, வெளியிலே இருக்கு, உள்வெளி அற்றது, ஏகம். அது ஒரு தடவை உணர்ந்துட்டோம்னா அந்த ரியாலிட்டி, அதுதான் நான் சொல்லக்கூடாது, அது ரியாலிட்டி. நான் வந்தாலேயே அது எல்லை கட்டும், அது எல்லைக்கு உட்படாதது. ரியாலிட்டி ஏகம், ஏக பரம்பரம். அதை உணர்ந்துட்டு வந்துட்டேன். இப்போ என் இன்ப துன்ப அனுபவங்களின் பதிவு இருக்கு.
இப்போ ஒன்று ஏகம் என்ற ஒரு உணர்வு அந்த பதிவு. இனிமேல் இந்த ஏகங்கிற பதிவு தான் வேலை செய்யுமே தவிர இன்ப துன்ப அனுபவ பதிவு பாருங்க அது வேலை செய்யும். ஏன்னா இந்த ஏகங்கிற அனுபவம் அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெங்தி ஒன், அழிவற்றது, இம்மார்டல் அண்ட் ஸ்டேபிள், ரெண்டு அதில் இருக்கும். இந்த இன்ப துன்பம் அப்படி இல்லை, இட்ஸ் நாட் ஸ்டேபிள். ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்டோம் இன்பம் அடைகிறோம், அடுத்த விஷயத்தை கொண்டு உடனே துன்பம் அடைகிறோம்னா இட் இஸ் அன்ஸ்டேபிள், நிலையானது அல்ல. இதுதான் இந்த உடல்ல நடக்குது. ஆகையினால ரமணர் என்ன பண்றாரு, இவ்வளவு விளக்காம யாருக்கும் துன்பம்னு பாருப்பா. இவன் பார்க்கிறவனாக உள்ள மாறினதும் பார்க்கிறவனும் இல்லாம போயிடுறான், பார்க்கணும்னு நினைச்ச பொருளும் இல்லாம போயிடுது, பார்த்தல் மட்டும் இருக்கு, அங்கே இன்பம் இல்லை துன்பம். திருப்பி வரான், யாருப்பா துன்பம், யாரையும் காணும் சார். அப்போ துன்பம் என்பது அது கூட ஒரு இலூஷன், இன்பமும் இலூஷன். கனவுல எப்படி இன்ப துன்பமோ அது மாதிரி இப்போ விழிப்புல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் இன்ப துன்பங்கிறது உண்மையிலே கிடையாது, உண்மையிலேயே கிடையாது. ஏன் அது இருக்கு, அனுபவங்களின் பதிவு. நாம் மிருகமா இருக்கிற போது, நான் எலியா இருக்கும்போது பூனை என்ன விரட்டிச்சே பயந்து ஓடுனேனே அந்த பய அனுபவம், பூனைக்கு எலி கிடைச்சதா சோச்சு சாப்பிட்டது அந்த இன்ப அனுபவம், ரெண்டுமே இந்த கருல பதிவாகி அது டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. டாமினேட் பண்ணி நான் டாமினேட் பண்ணது எது, அனுபவங்கள். நான் அனுபவங்கள் எப்படி நானாக இருக்க முடியும், எனக்கு அனுபவம் இருக்க முடியும், அனுபவங்கள் எப்படி நானாக இருக்க முடியும், அப்புறம் போலியான நான் அங்க உருவாகுது. இது ஒன்லி விளக்கத்துக்கு தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஆனாலும் துன்பப்படுவோம். ஏன்னா இன்னும் அதை உணரல. நம்முடைய மீண்டும் இன்ப துன்ப அனுபவம் தானே. யாராவது ஒன்று சொன்னால் உடனே சங்கடம் வரதான் செய்யும். உங்களை கேட்ட உடனே இனிமேல் எனக்கு சங்கடம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இதே அர்த்தம், சங்கடம் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்போ இருக்குது முழுக்க உண்மையில் இல்லை, இது கனவுக்கு ஒப்பான நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னு உணர்ந்து அறிகிற ஒரு விருப்பம் உங்களுக்கு ஏற்படும். அதை செய்யாம மீண்டும் வியாபாரத்துக்கு போனேன், அதை இண்டஸ்ட்ரி பண்ணேன், அரசியலுக்கு போனேன், கோயிலுக்கு போனேன், சாமி இருக்கா இல்லையா விவாதம் பண்ணேன், அட்டர் வேஸ்ட். ஒன்றாக எல்லாமே வெறும் ஆர்கியூமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், புலம்பல், பிரயோஜனமே இல்லை. அதான் நம்மளால மீண்டும் பேசாம மௌனமே ஒன்றும் இல்லை. எது நடக்குமோ நடக்கும், நடக்கக்கூடியது நடந்தே தெரியும், யாராலையும் தடுக்க முடியாது. நடக்காது, என்ன செய்தாலும் நடக்காது, இது திண்ணம் அவர் சொல்றார். ஆகவே மௌனமாயிரு. ஏன்னா நடக்கிறதுல எல்லாமே மாயன் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக ஒரு மனிதன் தனது உண்மை நிலையை உணர்ந்தால் மட்டுமே இந்த புற உலகிலிருந்து வரக்கூடிய இன்ப துன்ப சக்கரத்தில் இருந்து விடுபட முடியும். இதை செய்யாம தத்துவ வழக்கங்களை நானும் பேச, நீங்களும் கேட்க, அதை வச்சு ஒரு கேள்வி கேட்க, இதை கொஞ்சம் புரிஞ்சிருச்சுல, இப்படியே போறது கூட ஒரு அறிவுக்கு விருந்தாக இருந்தாலும் அது ஒரு பொழுதுபோக்கா போகுது. ஆமாவா பாரு, எத்தனை நாள் கேள்வி கேட்கறது, எத்தனை நாள் பதில் சொல்றது, இதனால என்ன ஆக்க போகுது? ஸோ ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க, உங்களுடைய உண்மை நிலையை உணர்தல். உண்மை உணர்தல்னு கூட சொல்லக்கூடாது, உங்களுடைய உண்மை நிலை, மூலப்பொருள் தான் உண்மை நிலை, அது உணர்ந்து அறிவு. சரி, அதை உணர்ந்து அறிவதற்கு நான் தனியா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பியும் சொல்லுவேன், ஒன்றும் செய்யக்கூடாது. வெரி சிம்பிள் லாஜிக். உண்மையை உணர்வதற்கு ஒன்றும் செய்யக்கூடாது. ஏதாவது செய்தால் அது மாயை. பாருங்க, நீ எதை எண்ணினாலும் செய்வதற்கு முயன்றாலும் மீண்டும் மாயைக்குள்ள போறோம். உண்மையை உணர்வதற்கு எதையும் செய்யாம, உடலாலும் மனதாலும் எதையும் செய்யாம ஒரு 2-3 நிமிடம் தொடர்ந்து, மனதால் ஒண்ணு செய்யாமன்னு என்ன அர்த்தம், எண்ணங்கள் இல்லாம, உடல் அசையாம தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவம் வர ஆரம்பிக்கும். அந்த அக்குமுலேஷன் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். இன்னைக்கு 2 நிமிஷம், 6 மாசம் பழகியாச்சு, இப்போ 10 நிமிஷம்,
இப்போ இன்னும் பழகிட்ட 4-5 வருஷம் ஆகி போச்சு. 1 மணி நேரம் டோட்டல் ஸ்டில்னஸ் வரும். சரி சார், நீங்கள் சொல்கிறீங்க 1 ஹவர் ஆகுதுக்கு ஒரு 1 வருடம் 5 வருஷம் ஆகட்டும், பரவாயில்ல. இப்போ ஒரு வினாடி கூட என்னால் இருக்க முடியலையே சார். சிலவங்க கேட்குறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க சார், இப்போ சும்மா இருக்குது நல்லா இருக்கு, நான் சும்மா இருந்தால் போதுமா அல்லது துரியாதீதம் செய்யணுமா? நேற்று ஒரு அம்மா, நீ சும்மா இருந்தால் இப்போ சும்மா இருக்குது தான் துரியாதீதமும் சரி, எந்த தவமாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஸ்டில்னஸ். இப்போ நீங்கள் ஒரு வினாடியாவது சும்மா இருக்கணும், அது நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒன்றுதான், ஒரே ஒரு தகுதி. கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் அக்செப்ட் யுவர் லைஃப். கண்ணை மூடிட்டு எதையும் ஆலோசி, என்ன நடக்கும் நான் ஏற்றுக்கிறேன். கடன் வாங்கிட்டு போன திருப்பி தரலையா, விட்டுரு. கடன் வாங்கின திருப்பி கொடுக்க முடியல, இல்லைன்னு சொல்லிடு. வேற வழி. இதுதான் சமாதானம். எவ்வாறாகிலும் இன்றாகிலும் உன்னுடைய சமாதானத்திற்கு உரியவற்றை நீங்களே சிந்தித்து அறிந்து முடிவெடுத்து சமாதானப்படுத்துங்க உங்க மனசை. எந்த அளவுக்கு எவ்வளவு சதவீதம் மனம் சமாதானம் ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஃபியூ செகண்ட்ஸ் சும்மா இருக்கும். நல்லா சமாதானம் ஆகிட்டு இருக்கீங்களா, இன்னும் நீண்ட நேரம் சும்மா இருக்க முடியும். நிரந்தர சமாதானம் வந்துருச்சா எவ்வளவு வேணாலும் கண்ட முடியும் இருக்கலாம். நீங்க நினைச்சாதான் வெளியில வருது. ஏன்னா டோட்டலா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு தென் நோ மூமெண்ட்ஸ், ஒன்லி ஸ்டில்னஸ். ஸோ அந்த அளவு ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு நேரம் வேணாலும் அப்படி இருக்கு. சார் அப்படி இருக்குதான் இல்லை, நீங்க உண்மையை உடஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. உண்மையை உடஞ்சிட்டு பழையபடி வர்றீங்க. பழையபடி கடைக்கு போறோம், வியாபாரம் பண்றோம், ஆடுறோம், மெட்டீரியல்ஸ் ஆர்டர் போடுறோம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, ஒரு பொருள் கெட்டு போச்சு. ஓகே, முன்னாடி தான் ஒரு பொருள் கெட்டு போச்சு அப்படின்னா மனசு எடுத்து துடிக்கும். ஐயோ 10,000 ரூபாய் பொருள் கெட்டு போச்சே, ஒரு பள்ளி உணவு பொருளில் விழுந்துருச்சே, கஷ்டப்படும். இப்போ விழுந்துருச்சாப்பா, சரி எடுத்து கொட்டு, இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையா மூடி வைங்க. அது இழப்பு இங்க பாதிக்கல, இங்க பாதி. ஏன்னா அது நடக்குது, அப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. ஓகே, அதுல இருந்து ஒரு பாடம், ரொம்ப ஜாக்கிரதை. இங்கதான் ஜாக்கிரதை வருது, விழிப்பு உணர்வு. ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும். ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு நஷ்டமும் துன்பமா எடுக்காம அனுபவமா அறிவுரை தெளிவுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டே போனோம்னு சொன்னா அற்புதமா இருக்கும். துன்பமே உங்களுக்கு கிடையாது. யாராவது நீங்க துன்பப்படுறேன்னு சொன்னா நீங்க சொல்றது உண்மையான துன்பம் அல்ல, கற்பனை, மாயை. நீங்க யாருக்கு தெரியாதனால துன்பப்படுறீங்கன்னு புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை வளமுடன். இப்போ ஒரு சங்கல்பம் வச்சுக்கோ, எனக்கு ஒரு துன்பமும் இல்லை, நான் துன்பப்படுவேன். நேற்று அவங்க பேசுறேன், அதெல்லாம் மனசு அப்படி எடுத்துக்கிச்சு. நீங்க உள்ளுக்குள்ள நான் சொன்ன மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ணும். உங்க மனசுல என்னெல்லாம் சங்கடம் இருக்கோ அதெல்லாம் நினைச்சு, எனக்கு இல்லை, அவங்க பேசுறதுனால என் மனசு அப்படி எடுத்துக்கிச்சு. லீவ் இட். மனசை சொல்லுங்க, லீவ் இட். மாமியார் இப்படி பேசிட்டாளா, விடு, லீவ் இட். அது வயசானது எதுவும் பேச, லீவ் இட். நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். இல்லை அவங்க அப்படி பண்ணிட்டு, இல்லை விடு, லீவ் இட். அண்ட் அதை எடுக்காது, லீவ் இட். உங்களுக்குள்ள அப்படியே சொல்லுங்க கொஞ்ச நேரம். எதனால் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் லீவ் இட். உண்மையில் அது எனக்கல்ல, ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட ப்ரிஜுடியூசஸ், நான் தவறாக எடுத்த முடிவுக்கு விழக்கூடிய அடி, ஆனால் நான் அதை விடுறேன். அப்படி விடுங்க. யாதனை நீங்கியான் நோதல் விட்டுட்டு வாங்க. எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் சரி பரவாயில்ல, விடு. அதனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, விடு. இப்படி ஆள் மனசுல லீவ் இட், விட்டு 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 அப்படியே கொண்டு போக மனசை. நேற்று நடந்தது, போன வருஷம் நடந்தது, அவமானப்பட்டது, அவமானப்படுத்தியது, எதனால நீங்க அழுதீங்களோ அது,
உங்களுக்கு நான் எவ்வளவோ நல்லது செய்தேன், கடைசியில் இப்படி பேசிக்கிட்டாங்க, மனசு சங்கடமா இருக்கு. பரவாயில்ல, லீவ் இட். அது அவங்களுடைய அறியாமை. லீவ் இட். நான் அவங்களுக்கு எவ்வளவு உதவி இருக்கு, கடைசியில ஏதோ முடியல, நான் உதவுறதெல்லாம் அவங்க மறந்துட்டு என்னை இப்படி பேசிட்டாங்களே, விடுங்க, லீவ் இட். அது எனக்கு இல்லை, என் மனசுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனசே இல்லை. லீவ் இட். எவைகளெல்லாம் உங்க மனசுல சங்கடமா இருக்கோ, எது சங்கடப்படுத்தியதோ அதை அப்படியே விடுங்க. எனக்கு ஒரு சங்கடமும் இல்லை. நான் எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பார்த்து ஏன் தப்பு தானே. ஸோ லீவ் இட். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் லீவ் இட், விட்டு விடுதல். இது ஒரு கனவுல கண்ட காட்சிக்கு ஒப்பானது. கனவிலிருந்து விழித்ததும் இன்பமோ துன்பமோ அலட்சியப்படுத்துவது போல உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நடந்த இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாம் அலட்சியப்படுத்தும். ஜஸ்ட் இக்னோர் இட். அப்படி பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுல வருதோ அதை எடுத்து தூர போட்டுறது, குறையட்டும். ஒவ்வொன்றா எடுத்து போடும், வெங்காயம் உரிப்பது போல். இது வல்ல, இது வல்ல, லீவ் இட். பீல் அண்ட் லீவ். வெங்காயத்தை உரிச்சு போடுறது மாதிரி. இது ஒரு துன்பமே இல்லை, எல்லாம் நினைப்போம். லீவ் இட். மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். உங்க மனசு அமைதி அடைந்த வரைக்கும், சமாதானம் அடைகிற வரைக்கும் அது பண்ணிக்கிட்டே இருக்கு. துன்பமே இல்லை, எல்லாம் மாயை. ஒரு குறையும் இல்லை. உங்களை அப்படியே டியூன் பண்ணிட்டே வரணும். டியூனிங், டியூனிங், டியூனிங். அப்படியே அமைதியா சும்மா இருக்கு. எல்லாத்தையும் விட்டாச்சு. நோ மோர் மைண்ட். உணர்வு மட்டும்.
எண்ணங்களே இல்லாத வெறும் மனம். Stillness of the mind. எண்ணங்களே இல்லாத வெறும் மனதோடு அசைவற்ற ஏகமாக எல்லையற்ற விரிந்து நிற்கிறோம். முழுமை. உண்மை நிலை, ரியாலிட்டி. எல்லையற்ற உணர்வு, ஏகாந்தம். இதுதான் ஆதி அந்தம் இல்லா ஆனந்த நிலை. நானே இல்லாத ஆனந்த நிலை. இந்த ஆனந்த நிலையை உணர உணர வெளிப்பட்ட பிறகு அந்த குறுகிய இன்ப துன்பம் அது ஒரு பாதிப்பே இல்லை, இருக்காது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்பது ஒரு இறை வாக்கு, வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த நான் என்பது என்ன? இந்த ஆனந்த நிலை, ஏகானந்த நிலை. அது நம்ம விட்டு என்னைக்குமே விலகாது. ஒரு முறை உணர்ந்து அனுபவம் ஆயிடுச்சுன்னா இந்த ஏகாந்த ஆனந்த உணர்வு நிலை இருக்குல்ல, அது நம்ம விட்டு விலகுவதே இல்லை. இன்ப துன்பமும் நமக்கு இல்லை.
புறத்தே இருந்து இன்ப பாதிப்போ துன்ப பாதிப்போ இல்லவே. அப்போ என்ன ஆகி போச்சு? இந்த ஆன்மாவுக்கு விடுதலை ஆகி போச்சு. இப்ப இந்த உடல்ல மனமாக சிக்கிக்கொண்டு இன்பத்துக்காக அலைந்து துன்பத்தை பெற்று பிறகு துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு செயல்பல புரிந்து ஒரு போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்கு பாருங்க. அது முற்றிலும் அற்றுப்போகும். அதான் விடுதலை என்று புரிந்து கொண்டு இந்த அளவுக்கு நம்மை அறிவிலை உயர்த்திய குரு மகானை நினைவு கூறும் வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நினைவு கூறி நன்றியோடு அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, அத்தகைய ஒரு குரு மகானை நாம் அடைவதற்கு புண்ணியம் செய்த நமது பெற்றோர்களை நினைவு கூறி அவர்களுக்கு நன்றியோடு வணக்கம் சொல்லி, இப்போ மனசுல என்ன எடுத்துக்கிறோம்? இந்த அளவுக்கு என்னை உயர்த்தியிருக்காங்க, பிரதிபலனா நான் ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணும், நன்றி பாராட்டணும், தொண்டு செய்யணும், அதுக்கேற்ற பக்குவத்தை நான் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படிலாம் சங்கல்பித்து நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு இனிதே வாழ்க 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 வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி.